அதிகார வர்க்கமும் அரசியல் வர்க்கமும் எம் இனத்தின் மீது ஏவப்படுகின்ற ஒவ்வொரு அடக்குமுறைகளையும் உடைத்து எறிவேன். எம் இனத்தின் மீது பொய்மைகளை மட்டுமே புகுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு மத்தியில் பொய்மையை உடைத்து எறிவேன். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம்ண்ணா. வணக்கம்ப்பா. நேத்து நியூஸ்ல பாட்டாளி மக்கள் கட்சியை குறித்து தோல் திருமாவளவன் அவர்கள்கிட்ட பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கும் போது அவர் சொன்ன பதில் ரொம்ப வரவேற்க வேண்டிய ஒரு விஷயமாக இருந்தது. அதை நீங்க எப்படி நான் பாக்குறீங்க? இல்ல, இப்ப நீங்க சொன்ன மாதிரிதான் குரு. ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சியில உட்கட்சி விவகாரம் நடக்குது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். எல்லா நியூஸ் சேனல்ஸ்ல, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ், சோசியல் மீடியாஸ், ஆல் ஓவர் வேர்ல்டு எல்லாத்துக்குமே தெரியும் அந்த பிரச்சனை நடக்கிறது. ஆனா உள்ளபடியே சொல்லணும்னா, திருமாவளவன் அவர்களை நேற்றைய தினம் குறிப்பிட்டு அவர் சொல்லியிருக்கக்கூடிய விடயத்துக்கு நாம ஒரு பாராட்டுதலை அவசியம் தெரிவிச்சுதான் ஆகணும். சில கருத்து முரண்பாடுகள் பல்வேறு விடயங்கள் இருக்கலாம். பட் இந்த விஷயத்துல அவருக்கு நமக்கு ஒரு நன்றி கலந்த பாராட்டுகள் தெரிவிக்கிறோம். காரணம் என்னன்னா, சம்பந்தமே இல்லாத சில அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் வாலண்டியரா அப்படி பண்ணலாமா, இப்படி பண்ணலாமா, அது இது அவ்வளவுதான், ரெண்டா உடையுது, அப்பா ஒரு கட்சி, இவர் மகன் ஒரு கட்சி, அப்படி இப்படின்னு சொல்லக்கூடிய தருணத்துல திருமாவளவன் அவர்கள்ட்ட இந்த கேள்வி முன்வைக்கப்படுது. பாட்டாளி மக்கள் கட்சியில இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்குது, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இந்த பிரச்சனையை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு கேட்கல அவர் மிக தெளிவா சொன்னாரு. அதாவது ஒரு கட்சியில உள்ளார்ந்து நடக்கக்கூடிய உட்கட்சி விவகாரங்கள்ல நாம எப்போதுமே தலையிடக்கூடாது. நான் பாட்டாளி மக்கள் கட்சியில நடக்கக்கூடிய உட்கட்சி விவகாரமா தான் இதை பாக்குறேன். எனவே இதுல நாம கருத்து சொல்ல முடியாது அப்படின்றதோட மட்டும் நிறுத்தாம இது சமரச நிலைக்கு விரைவில் வர வேண்டும் என்று எண்ணுகிறேன் அப்படின்னு சொன்னார் பாருங்க. உள்ளபடியே நாம அதை ஏத்துக்கணும். அதுல நிறைய பேர் ஏதாவது கருத்து வைக்கிறாங்க போறாங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. உள்ளபடியே நாம அதை ஏத்துக்கணும். ஏன்னா சீக்கிரம் முடியணும் அப்படின்ற விஷயத்த அவர் சொல்றாருல, அது வரவேற்கத்தக்கதா அமைஞ்சிருக்கின்றது. இதை அரசியலுக்காக ஒரு பேசினாலுமே கூட, இல்ல எதுக்காக பேசினாலுமே கூட, ஒரு கட்சியினுடைய தலைவராக இருந்து பேசினாலுமே கூட, இது பிறருக்கும் எடுத்துக்காட்டா இருக்கு அப்படின்றத நான் உணர்றேன். இதையே மத்தவங்களும் பின்பற்றணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்தாவும் இருக்குது தம்பி. கண்டிப்பா. ஏன்னா ரீசெண்டாவே திருமாவளவன் அவர்கள் நம்மளை பத்தி நிறைய விமர்சனங்கள் வச்சா கூட இந்த ஒரு நேரத்துல அவருக்கு சாதகமா பயன்படுத்தாம இப்பதான் ஒரு தலைவரா எனக்கு தெரிஞ்சு பேசி அந்த கேள்வியை தவிர்த்து அதுக்கான பதிலும் சொல்லிட்டு போயிருக்காரு. இது அவருக்கு சாதகமா ஏதாவது விமர்சனம் பண்ணாரா நாம அவரை புகழ்ந்து பேசுவோமா? கட்டாயம் பேச மாட்டோம். ஏன் நம்ம இப்ப இதுக்காக ஒரு காணொலியே போடுறோம்னா, இது மத்தவங்களுக்கு நம்ம சொல்லணும். இப்போ வெளிப்படையா சொல்லணும்னா, விசிகா அப்படிங்கிறது ஒரு கட்சி, அது ஒரு நிறைய தொண்டர்களுடைய கட்சி. அதை நிர்வகிக்கக்கூடிய ஒரு தலைவரே என்ன பண்றாரு, இது உட்கட்சி விவகாரங்க, நம்ம இதுல பேசக்கூடாதுன்னு போறாரு. ஆனா மாவட்டத்துல மாவட்ட செயலர் கூட போட முடியாத சில அரசியல் கட்சியினுடைய நிர்வாகிகள்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி குறித்து இந்த தருணத்துல விமர்சிக்கிறத தவிர்க்கணும். அவர்களுக்கான ஒரு எடுத்துக்காட்டு காணொலி தான் இது. இது எல்லா கட்சியிலும் நடக்கக்கூடியது. தற்போது பாமகவில் நடக்குது, அவ்வளவுதான். கண்டிப்பாங்க. ஆனா அடுத்த ஒரு கேள்வினா, இப்போ பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ள நிறைய ஒரு பிரச்சனை இப்ப போயிட்டு இருக்குது. மிக விரைவில் இதுக்கான ஒரு முடிவு வரும். அது அன்புமணி அண்ணா அவர்களுக்கும் ஐயா அவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு மனஸ்தாப பிரச்சனை கூட சொல்லலாம் நம்ம. அது ஒரு மிக விரைவில் ஒரு முடிவுக்கு வரும். நம்மளும் டெய்லியும் எதிர்பார்க்கிறோம். இது எப்பதான் ஒரு முடிவுக்கு வரும்னா, இதனால் தேர்தலை பாதிக்குமா? ஏன்னா நாள் இல்ல, உங்களுக்கே தெரியும். இன்னும் 8 மாசமா அது மாதிரி கிட்ட இருந்துதான் இருக்குது. மாசங்கள் ரொம்ப கம்மி. இந்த நேரத்துல இது இன்னும் எவ்வளவு சீக்கிரத்துல இந்த பிரச்சனை சால்வ் ஆகும்? எப்போதுமே தம்பி, ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம சொல்லணும்னா, ஒரு எப்படி சொல்றது, ஒரு கிளியரா இருக்கக்கூடிய தண்ணிக்கும், அதாவது வெண்ணிறத்துல தூய்மையா இருக்கக்கூடிய தண்ணிக்கும், அந்த தண்ணியில இருக்கக்கூடிய குழம்பிய நிலை சரியாகிறதுக்கும் நேரம் ஆகும். இடத்துக்குமான வேறுபாடு. இத்தனை நாளா தெளிந்த நீரோடையா இருந்தது. இப்ப ஒரு குழம்பிய நிலையில இருக்குது. தெளிவு இன்னும் பிறக்கல. அது தெளிவு பிறக்கணும்னா கொஞ்சம் நாள் எடுக்கும் தான். ஆனா எடுத்துச்சுன்னா அது மீண்டும் நிறம் மாறுவதற்கு வாய்ப்பு கிடையாது. இப்போ இந்த அரசியல்ல அதிகார மாற்றம், அதிகார பகிர்வு, அதிகார உச்சம் அப்படிங்கிறது ஒவ்வொரு கட்சியிலுமே ஏற்படக்குள்ள ரொம்ப டிலேவாகும். பட் பாட்டாளி மக்கள் கட்சியிலும் அது போன்றுதான் தற்போது ஏற்பட்டிருக்குது. ஒன்ஸ் ஒரு முறை இது தெளிந்து விட்டது, இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்து விட்டதுன்னா அதுக்கப்புறம் இது போன்ற பிரச்சனைகள் வரப்போறது கிடையாது. இன்னும் தேர்தலுக்கு 8 மாத காலங்கள் இருக்குது. ஒரு நாள் நைட்ல கூட்டணி நிர்ணயிக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி. ஒரு நாள் நைட்ல நிர்ணயிச்சு கூட்டணியை அறிவிக்கும், அதற்கான முயற்சி எடுக்கும். அதே சேம் பர்சன்ட் ஆன் தன் ஹையர் பர்சன்ட் ஓட்டை கட்டாயமா அவங்க வாங்குவாங்க. இப்ப அந்த தேர்தல் நேரத்துல பிரச்சனை வந்துவிடக் கூடாது என்பதற்காக தான் இது இப்போது பூதாகரமா வெடித்துள்ளது அப்படின்றத நான் பாக்குறேன். ஐயா அவர்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் தம்பி. ஐயா அவர்கள் உருவாக்கிய இயக்கம் இது.
ஐயா அவர்கள் வந்து ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு கிராமத்திற்கும் சென்று உருவாக்கிய இயக்கம் இது. அப்படி உருவாக்கிய இயக்கத்தை ஒருபோதும் ஐயா அவர்கள் தளர விடமாட்டார், பின்தங்க விடமாட்டார். ஒருபோதும் தேர்தல்ல பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துமே தவிர்த்து தேர்தல்ல ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தாது. நேரங்காலம் எடுத்துக்கும். அண்ணன் தரப்புல இன்னும் பேசணும், ஐயா தரப்புலயும் பேசணும். 2 பேருக்குள்ளயுமே வந்து ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். வந்ததுக்கு அப்புறம் அண்ணனுமே சரி, அண்ணனும் வந்து என்ன சொல்றாங்க ஐயா வந்து எதை சொல்றாங்களோ நாங்க செய்யறோம் தான் சொல்றாங்க. இருப்பினும் சில விஷயங்கள் தான் இங்க வந்து பேசும் பொருளா மாறி இருக்குது. அது விரைவில் அதிகபட்சம் இன்னும் 1 வார காலத்திற்குள்ளாக முடிவுக்கு வரும் அப்படின்ற தகவல் என்பது முழுமையா வந்திருக்குதுப்பா. ஓகேண்ணா, மிக விரைவில் அதுக்காக காத்து கொண்டிருக்கிறோம். நன்றிண்ணா.